அருமையான சாக்லேட் மோதக் ரொம்பவே ரிச்சா நட்டியா ரொம்ப நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான சாக்லேட் மோதக் ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் பார்த்துக்கலாம். மிதமான தீயில ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. அந்த கடாய் நல்லா காஞ்சிருக்கு. முதல் அதில் வால்நட் சேர்த்து நல்லா வறுக்க போகிறேன். இந்த வால்நட்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு சாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். இந்த வால்நட்ஸ் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட போகிறேன். வால்நட்ஸ் ஆறுற நேரத்துக்கு நம்ம இந்த கோவா மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கடாயை திருப்பியும் மிதமான தீயில் வச்சுருக்கேன். அதில் கோவா சேர்த்துருக்கேன். கோவா சேர்த்ததும் நீங்கள் கைவிடாமல் அதை தொழுவிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது அடி பிடிக்கும். கோவாலே நம்ம ஐசிங் சுகரும் சேர்த்துக்கணும். சேர்த்து அந்த கோவாவும் ஐசிங் சுகரும் கைவிடாமல் நம்ம கலரிட்டே இருக்கணும். அப்படி கலந்துட்டே இருந்தோம்னாக்கா அந்த கோவா இவென்ச்சுவலாக மெல்ட் ஆகிடும், அந்த ஐசிங் சுகரோட மிக்ஸ் ஆகிடும். நம்ம கலரிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோவா நல்லா கரைஞ்சிட்டு வருது, அந்த சர்க்கரையோட மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா கலரிட்டே இருக்கணும், அந்த கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலரிட்டே இருக்கணும். இப்போ இந்த கோவா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க, அந்த சர்க்கரையோட நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நான் அந்த கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் கொக்கோ பவுடர் சேர்த்தோம்னா நம்மளுக்கு கலரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் நிதானமாக கலரிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, கொக்கோ பவுடர் தீஞ்சு போயிடும். இல்லைன்னா நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அண்ட் நம்ம இது நிறைய மிக்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது. ஒன்ஸ் அந்த கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது கெட்டி ஆகிடும். இம்மீடியட்டாக நம்ம அது அடுப்புலேருந்து இறக்கி வைக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த கோவாவில். வால்நட்ஸை சாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற ரோலிங் பென் வச்சு அதை உருட்டினோம்னா அந்த வால்நட்ஸ் ஈவனாக உடஞ்சி சின்ன சின்ன பீசஸ் ஆகிடும். ஸோ அது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த மெத்தட் தான் ஈஸி. சாப் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப நல்லா ஈஸியாக ஈவனாக சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். கோவா அண்ட் கொக்கோ மிக்சரில் ஆறி இருக்க மிக்சரில் இந்த வால்நட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நான் ஒரு மோதகம் மோல்டு யூஸ் பண்ண போகிறேன். அதில் அந்த வனஸ்பதியை நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நெய் யூஸ் பண்ணாதீங்க, எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னாக்கா நம்ம இது மேலே சாக்லேட் கோட்டிங் பண்ண போகிறோம். ஸோ வனஸ்பதி தான் நம்ம யூஸ் பண்ணணும். டால்டா ஒரு வனஸ்பதி. நம்ம இப்போ சின்ன சின்ன போர்ஷன்ஸ் அந்த சாக்லேட் மிக்சர் ஆறி இருக்கிறத எடுத்து அந்த மோதக மோல்டை வச்சு நம்ம மோல்ட் பண்ணோம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நீங்கள் அந்த மிக்சர் எடுத்து அந்த மோல்டில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக மோல்டு வந்துடும் உங்களுக்கு.
இப்போ இந்த சாக்லேட் மோதகம் மோல்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணதும் எடுத்து ஒரு தட்டில் நான் எடுத்து அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குது. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ எல்லா மோல்ட்ஸும் நான் தயார் பண்ணிட்டேங்க. அப்ராக்சிமேட்லி 5 மோதகம்ஸ் வந்தது எனக்கு இந்த ரெசிபியில். இப்போ இது வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 15 நிமிஷம் செட் பண்ணுறதுக்கு விட போகிறேன். வந்து சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறேன். 250 கிராம் சாக்லேட்டுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி சேர்க்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து மிதமான தீயில கொதிக்க வச்சுருக்கேன். அந்த சாக்லேட் பவுலை வந்து அந்த கொதிக்கிற தண்ணி மேலே வைக்கணும். அந்த சாக்லேட் வந்து எப்போவுமே அந்த பவுல் கீழே அந்த தண்ணியில் தொடக்கூடாது, மேலேயே இருக்கணும். கீழ்ப்பக்கம் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க விடுங்க மிதமான தீயில. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அந்த ஆவிலேயே வந்து அந்த சாக்லேட்டு மெல்ட் ஆகணும். அந்த கான்டாக்ட் வந்து கீழே தண்ணியில் பட்டுச்சுன்னா சாக்லேட்டு கெட்டியாயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிதானமாக நம்ம வந்து இந்த சாக்லேட்டை ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது கெட்டி ஆகிடும். இது வந்து காம்பவுண்ட் சாக்லேட், குக்கிங் சாக்லேட்டு. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா இந்த சாக்லேட் வந்து கெட்டி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இந்த மோதகத்தை வந்து ஒன்று அந்த சாக்லேட்டில் நம்ம சேர்த்து கோட்டிங் பண்ணணும். அந்த மோதகம் நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த சாக்லேட் கோட்டிங் பண்ணுறப்பவே அந்த சாக்லேட் செட் ஆகிடும் அந்த மோதகத்தில், ஏன்னா அது கோல்டாக இருக்குது. ஒன்று அந்த மோதகத்தை சாக்லேட்டில் சேர்த்து சாக்லேட் கோட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு மோதகம் வித்தியாசமாக நம்ம வந்து வீட்டில் தயார் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த சாக்லேட் மோதகம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அவங்க ஹாலிடேஸில் இருக்க தொட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. நான் அந்த சாக்லேட் கோட்டிங் பண்ணுறப்பவே அது செட் ஆகுது பாருங்கள் அந்த மோதகத்து மேலே. ஸோ இது நீங்கள் டபுள் கோட்டிங் கூட பண்ணலாம். இந்த மோதகத்தை நான் எடுத்து அந்த பிளேட் மேலே வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நம்ம ஈச் டைம் கோட் பண்ணப்போ ஃப்ரிட்ஜில் ஒரே ஒரு நிமிஷம் வச்சோம்னா போதும். உங்களை பொறுத்து இருக்குது, நீங்கள் வந்து எவ்வளோ வாட்டி நீங்கள் கோட் பண்ணுறீங்களோ உங்களை பொறுத்து இருக்குது. நீங்கள் 2 or 3 டைம்ஸ் கோட் பண்ணலாம் இந்த சாக்லேட் மோதகம். ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற அந்த சாக்லேட் செட் ஆகிறதுக்கு. சாக்லேட் வந்து இந்த மோதகத்து மேலே கோட் பண்ணதும் இது ஒரு 2 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு நான் 2 வாட்டி சாக்லேட் கோட்டிங் பண்ணுங்க. இப்போ இந்த மோதகம் வந்து தயாராகிடுச்சு. இதை நான் வந்து பரிமாற போகிறேன். ரொம்பவே அருமையாக வந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சாக்லேட் மோதகம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நான் அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.